தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்தது. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் 2வது நாளாக கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. பிரதான நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் ஓட்டுநர்கள் சிரமப்பட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. புளியம்பட்டி, பனவடலிச்சத்திரம், தலைவன் கோட்டையிலும் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பலத்த மழை பெய்தது. சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழை வெப்பத்தை தணித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடை மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக திடீரென பெய்த கோடை மழையால் பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்க 1 வார காலமாகும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். ஏற்றி வைக்கப்பட்டிருந்த லாரி கிணற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னையிலிருந்து லாரியில் கொண்டுவரப்பட்ட நெல் மூட்டைகள் செஞ்சியில் உள்ள வாணிப கழக விற்பனை கூடம் அருகே பயன்பாட்டில் இல்லாத கிணற்றை ஒட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு லாரி திடீரென கிணற்றில் கவிழ்ந்தது. இதில் லாரியிலிருந்த 600 நெல் மூட்டைகள் கிணற்றில் விழுந்து சேதமடைந்தன.